أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த வாரம் கர்பலா நிகழ்வால் மக்காவில் ஏற்பட்ட விளைவுகளை பற்றியும் யசீதின் மரணம் குறித்த தகவல்களையும் நாம மிக சுருக்கமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு அடுத்த கலீஃபாவாக முஆவியா பின் யசீத் அவர்களின் ஆட்சி கால நிகழ்வுகளை பற்றியும் இஸ்லாமிய பகுதிகளில் உள்ள மக்களின் மனநிலை எவ்வாறு இருந்தது என்பதை பற்றியும் நாம மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். யசீதின் இறப்பிற்கு பிறகு மக்காவிலிருந்து புறப்பட்ட யசீதின் படை தளபதி ஹசீன் பின் நுமைர் அலி பின் ஹுசைன் என்ற ஜெய்னுல் ஆபிதீன் அவர்களை சந்தித்து அடுத்த கலீஃபாவாக தான் அவர்களுக்கு வாக்குறுதி அளிக்க இருப்பதாகவும் அதற்கு அவர்கள் ஒப்புதல் தர வேண்டும் என்றும் கேட்கிறார். அதற்கு அலி பின் ஹுசைன் அவர்கள் மறுத்து விடுகிறார்கள். அதன் பிறகு ஹசீன் பின் நுமைர் தனது படையுடன் மதினாவிலிருந்து வெளியேறிய உமையா வம்சத்தாரையும் அழைத்துக் கொண்டு சிரியாவை நோக்கி புறப்படுகிறார் என்ற தகவல்கள் வரை நாம பார்த்தோம். இப்போ ஹசீன் பின் நுமைர் சிரியாவை அடையும் போது அங்கே மக்களிடமிருந்து அடுத்த கலீஃபாவிற்கான வாக்குறுதியை முஆவியா பின் யசீத் பெற்றுக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் வாக்குறுதி பெறுவதில் ஆர்வம் இல்லாமல் இருக்கும் நிலையில்தான் மக்கள் அவருக்கு வாக்குறுதி அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். யசீதின் மகனான இந்த முஆவியா ஆழமான இரணிப்பைக்க உடையவராக இருந்தார். இவர் வாக்குறுதி பெறும் பொழுது இவருடைய வயது 20. முஆவியா பின் யசீதின் கிலாஃபத் சிரியர்களாலும் எகிப்தியர்களால் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. யசீதின் இறப்பிற்கு பிறகு கிலாபத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் மக்களுடைய மனநிலை எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி இப்பொழுது நாம தெரிந்து கொள்ளலாம். முஆவியா பின் யசீதின் கிலாபத்தை சிரியர்களாலும் எகிப்தியர்களாலும் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்த நிலையில ஹிஜாஸ் பகுதி மக்கள் அப்துல்லா பின் ஜுபைர் அவர்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தார்கள் என்பது நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ பஸ்ரா மக்களின் நிலைப்பாடு எப்படி இருந்தது என்பதை பற்றி பார்ப்போம். யசீதின் இறப்பு செய்தி உபைதுல்லா பின் சியாத்திற்கு கிடைக்கும் பொழுது அவர் பஸ்ராவில் இருந்தார். அவர் பஸ்ரா மக்களை ஒன்று திரட்டி சொல்கிறார், அமீருல் மோமினின் இறந்து விட்டார். கிலாபத்தை ஏற்று நடத்தும் திறமையுள்ள யாரையும் என்னால் குறிப்பிட்டு சொல்ல முடியவில்லை. நான் இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்தவர். என் தந்தை ஆட்சி புரிந்த, அதாவது ஆளுநராக இருந்த மண் இது. இன்று நான் ஆட்சியாளராக இருக்கிறேன். நமது எல்லை பகுதியின் வருமானமும் முன்பை விட அதிகரித்திருக்கிறது. நமது கருவூலமும் வளமாக இருக்கிறது. மக்களுக்கு கொடுக்கப்படும் ஊதியமும் உதவி தொகையும் முன்பை விட அதிகம் என்பது உங்களுக்கு தெரியும். சண்டைகளும் குழப்பங்களும் இல்லாமல் நாடு இப்பொழுது அமைதியாக இருக்கிறது. அதனால நாம இப்பொழுது சிறியர்களை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் விரும்பினால் உங்களுக்கென்று ஒரு தனி கலாபத்தை அமைத்துக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்ற. இப்போ உபைதுல்லாவின் பேச்சில் மதிமயங்கிய அந்த பஸ்ரா மக்கள் அவருக்கு வாக்குறுதி அளிக்க முன் வராங்க. ஆனாலும் அவர்களால் முழு மனதுடன் வாக்குறுதி கொடுக்க முடியல. இருந்தாலும் பஸ்ராவில் வாக்குறுதி பெற்ற மகிழ்ச்சியில் இப்பொழுது உபைதுல்லா இதுபோல கூஃபா மக்களிடமும் வாக்குறுதி பெற்று விடலாம் என்று கூஃபாவிற்கு செல்கிறார். இப்ப கூஃபா மக்களுடைய மனநிலையை பற்றி தெரிந்து கொள்வோம். கர்பலா நிகழ்வுக்கு பிறகு கூஃபா நிலை குலைந்திருந்தது. கடிதங்கள் மூலம் உசைர் ரலியல்லாஹு அவர்களை வரவழைத்து அவரை படுகொலை செய்வதற்கு காரணமாக இருந்தவர்கள் இப்பொழுது குற்ற உணர்வில் வெளியே தலை காட்ட முடியாமல் அவமானத்திற்கு உள்ளாகி இருந்தார்கள்.
எசிதும் அவர்களை பாராட்டவோ பரிசுகள் வழங்கவோ இல்லை. இந்த நிலையில தான் கூஃபாவின் பெரும்பான்மை மக்களாக இருந்த உசைர் ரலியல்லாஹு அவர்களின் ஆதரவாளர்கள் தாங்கள் உசைர் ரலியல்லாஹு அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்ததையும் அவர்களின் கொலை நிகழ தாங்கள் காரணமாக இருந்ததையும் எண்ணி வருந்தி அதற்கு பிராயச்சித்தமாக தங்களில் ஒருவரான சுலைமான் பின் சர்த் என்பவரின் தலைமையில் உசைர் ரலியல்லாஹு அவர்களின் கொலைக்கு பழி வாங்குவது என்ற முடிவுக்கு வராங்க. இவ்வாறாக அவர்கள் உசைர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இழைத்த குற்றத்திற்கு பிராயச்சித்தம் தேட முயற்சி செய்ததால் அவர்கள் தவ்வாபீன்கள், அதாவது பிராயச்சித்தம் தேடுபவர்கள் என்று வரலாற்றில் அழைக்கப்படுகிறார்கள். இந்த நேரத்தில் தான் உபைதுல்லா கூஃபா மக்களிடம் வாக்குறுதி பெறும் நோக்கத்தில் கூஃபா சேர்கிறார். இப்போ கூஃபா மக்கள் உசைர் ரலியல்லாஹு அவர்களின் கொலைக்கு பழி வாங்குவது என்ற மனநிலையில இருந்ததுனால உபைதுல்லாவுக்கு வாக்குறுதி அளிக்க யாரும் முன்வரவில்லை. தன்னுடைய ஆசை நிறைவேறாமல் ஆதரவற்ற நிலையில இருந்த உபைதுல்லா இப்போ ஈராக்கில் இருந்து டமாஸ்கஸுக்கு வந்து விடுகிறார். அதன் பிறகு உபைதுல்லாவினால் கூஃபாவின் ஆளுநராக நியமிக்கப்பட்டிருந்த அமர் பின் ஹாரிஸ் என்பவரை கூஃபாவாசிகள் விரட்டி அடித்துவிட்டு அப்துல்லா பின் ஜுபைர் அவர்களுக்கு வாக்குறுதி அளிக்க முடிவு செய்கிறாங்க. கூபாவாசிகளின் முடிவை அறிந்த அப்துல்லா பின் ஜுபைர் அவர்கள் கூபாவின் ஆளுநராக அப்துல்லா பின் யசீத் அன்சாரி என்பவரை நியமிக்கிறார்கள். இவ்வாறாக கூபாவாசிகள் அப்துல்லா பின் ஜுபைர் அவர்களின் கிலாபத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்போ பஸ்ரா மக்களின் மனநிலை மாறுகிறது. அவர்கள் கூஃபா மக்களை பின்பற்றி உபைதுல்லாவுக்கு கொடுத்த வாக்குறுதியை முறித்துவிட்டு அப்துல்லா பின் ஜுபைர் அவர்களின் கிலாபத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இவ்வாறாக ஈராக்கு பகுதி முழுவதும் அப்துல்லா பின் ஜுபைர் அவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்து விடுகிறது. இப்போ குரோசான் பகுதி மக்களின் மனநிலையை பற்றி தெரிந்து கொள்வோம். யசீதின் மரண செய்தியை அறிந்த குரோசானின் ஆளுநரான சிலாம் பின் ஜியாத் குரோசான் மக்களிடம் கலிஃபா யசீத் இறந்து விட்டார், அடுத்த கலிஃபா தேர்வு செய்யப்படாத, இது தொடர்பாக எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படாத இந்த நிலையில நீங்கள் எனக்கு வாக்குறுதி அளிக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு அவருக்கு வாக்குறுதி அளிக்கிறாங்க. ஆனால் சில நாட்கள் பஸ்ரா மக்கள் கூஃபா மக்களை பின்பற்றி இவர்களும் கொடுத்த வாக்குறுதியை முறித்து விடுகிறார்கள். இவ்வாறாக குரோசான் பகுதி முழுவதும் அப்துல்லா பின் ஜுபைர் அவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்து விடுகிறது. இப்போ டெமாஸ்கஸில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். சிரியர்களாலும் எகிப்தியர்களாலும் வாக்குறுதி அளிக்கப்பட்டு கலிஃபாவான முஆவியா பின் யசீதின் ஆட்சி காலம் வெறும் 40 நாட்கள் அல்லது 2 மாதங்களில் முடிவுக்கு வந்துவிட்டது. கலிஃபாவாக இருக்கும் பொழுதே அவர் உடல்நலக் குறைவால் மரணம் அடைந்து விட்டார். இக்குறுகிய காலத்தில் குறிப்பிடத்தக்க எதையும் அவரால் செய்ய முடியவில்லை. அவர் உடல்நலக் குறைவாக இருக்கும் பொழுது அவருக்கு பிறகு கலிஃபாவாக ஒருவரை முன்மொழியும்படி அவரிடம் கேட்கப்படுகிறது. அதற்கு அவர் சொன்ன பதில், கிலாபத்தை நடத்தும் ஆற்றல் என்னிடம் இல்லை, என்னை நீங்கள் வற்புறுத்தி கலிஃபாவாக நியமித்தீர்கள். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற ஒருவர் இருந்திருந்தால் மகிழ்ச்சியுடன் நான் அவருக்கு வாக்குறுதி அளிக்க உங்களை கூறியிருப்பேன். ஆனால் அப்படிப்பட்ட யாரையும் என்னால் அடையாளம் காண முடியவில்லை. அதனால நீங்கள் விரும்புகிற யாரையாவது கலிஃபாவாக நியமிக்கும் சுதந்திரம் உங்களுக்கு இருக்கிறது, எனக்கு அதில் எந்த தொடர்பும் இல்லை என்று கூறிவிடுகிறார் முஆவியா பின் யசீத். அதன் பிறகு அவர் அங்கிருந்தவர்களை வெளியே போகச் சொல்லிவிட்டு அரண்மனைக்குள் நுழைகிறார். இப்போ அரண்மனை வாசல்கள் மூடப்படுகின்றன. பிறகு அரண்மனையை விட்டு வெளியே சென்றது முஆவியா பின் யசீதின் உயிரற்ற உடல் தான். இப்போ எகிப்து, ஹிப்ஸ், வட சிரியா மக்களுடைய மனநிலை எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி பார்ப்போம். முஆவியா பின் யசீதின் மரண செய்தியை அறிந்த எகிப்தின் ஆளுநரான அப்துல் ரஹ்மான் பின் ஜஹதான் என்பவர் உடனடியாக ஒரு தூதுக்குழுவை அனுப்பி
அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறார். இதுபோல ஹிப்ஸ் பகுதியின் ஆளுநரான நுஅமான் பின் பஷீர் அவர்களும், கன்சரீன் என்ற வடசிரியா பகுதியின் ஆளுநரான ஜாஃபர் பின் ஹாரிஸ் அவர்களும் அப்துல்லா பின் ஜுபைர் அவர்கள் கலிஃபாவாக வருவதை ஆதரிக்கிறாங்க. அதுபோல பாலஸ்தீன ஆளுநரான ஹசன் பின் மாலிக் என்பவர் புதிய கலிஃபா உமையா வம்சத்தை சேர்ந்தவராகத்தான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால் பாலஸ்தீன மக்கள் யாருக்கும் வாக்குறுதி அளிக்காமல் இருக்கிறார்கள். அதுபோல டெமாஸ்கஸில் உமையா வம்சத்தார்களும் அவர்களுக்கு இணக்கமான கல்ப் வம்சத்தார்களும் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. இவர்கள் அடுத்த கலிஃபாவாக யாரை ஆதரிப்பது என்று தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் இருக்கிறாங்க. ஆனால் டெமாஸ்கஸின் ஆளுநரான சஹாக் பின் கைஸ் என்பவர் உள்ளூர அப்துல்லா பின் ஜுபைர் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தாலும் அதை யாரிடமும் காட்டிக் கொள்ளாமல் இருக்கிறார். இப்ப நாம ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. முஆவியா பின் யஸீதின் மரணத்திற்கு பிறகு சிரியா மக்கள் 2 பிரிவினர்களாக இருந்தாங்க. இதில் ஒரு பிரிவினரான உமையா வம்சத்தார் வாரிசுரிமைப்படி கிலாஃபத் தங்கள் இனத்தாருக்கே உரியது என்று உரிமை கோருகிறார்கள். அவர்களோடு கல்பு வம்சத்தார்களும் சேர்ந்து கொள்கிறார்கள். மற்றொரு பிரிவு அப்துல்லா பின் ஜுபைர் அவர்களின் ஆதரவாளர்கள். இந்த நிலையில பாலஸ்தீன ஆளுநரான ஹசன் பின் மாலிக் தன் ஆதரவாளர்களை ஒன்று திரட்டி யசீதின் மற்றொரு மகனான காலித் பின் யசீதை கலிஃபாவாக்க முயற்சி செய்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், அடுத்த வாரம் இதன் தொடர்ச்சியாக உமையாக்களின் 4வது கலிஃபாவாக மர்வான் பின் ஹக்கம் பொறுப்பேற்ற பின் நடந்த சில முக்கிய நிகழ்வுகளை பற்றி நாம மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.